ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் டைம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு தகுந்த மாதிரி ஒயிட் குருமா பார்க்கலாம். தக்காளி போடாமல் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் அதுக்கு நான் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி விலை அதிகமாக இருந்தால் கூட நம்ம அந்த டைமில் செஞ்சிடலாம். அந்த விலையை பற்றி கவனிக்கவே தேவையில்லை. நம்ம டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்ட குருமாவை விட அது நல்லா இருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுட்டேன். அது நல்லா இதானதும் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 4 வெட்டி போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கண்ணாடி பதத்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். சீக்கிரமாக வெந்து வந்துடும் வெங்காயம். ஒரு 3 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம மசித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சிட்டிங்கன்னா குருமா நல்லா கெட்டியாக வரும். அதனால் நல்லா மசிஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழம்பு வைக்காதும் போது அது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்காது. அந்த கட்டி தனியாக இருக்கும், குழம்பு தண்ணி மாதிரி ஆகிடும். நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வரும். கூட பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டிருக்கேன், தட்டி போட்டு. இஞ்சி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றி கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இந்த இடத்துல தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா குழம்பு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா குழம்பு கெட்டி ஆகிடும். பார்த்திங்கன்னா சப்பாத்தி கையிலேயே திருப்பி போடுறேன்னு சொல்லி மடங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 டைம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுனீங்க நல்லா வரும். நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தியை லைட்டாக தேய்ச்சிட்டு அதை ஃபோல்டிங்காக 4 டைம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி போட்டிங்கன்னா சப்பாத்தி பார்த்திங்கன்னா உள்ளே லேயராக சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் சப்பாத்தி. எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது, அப்படியே இருக்கும். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ வேணால் இந்த குருமா வச்சுக்கலாம். தக்காளி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேஸ்ட்டும் அதை விட நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.